வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அழகான ஹேங்கிங்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நான் வந்து சிந்தட்டிக் காட்டன் யூஸ் பண்ணி கிளாத்தில் வந்து நான் யூஸ் பண்ணி தைச்சிருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் 2 கிளாத் எடுத்துக்கலாம். இதை 4ஆக மடித்து ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4க்கு 4 அளவில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 5, 6 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது சிந்தட்டிக் காட்டன். இந்த காட்டனை உள்ளே வச்சு தான் நம்ம வந்து ஹேங்கிங் செய்ய போகிறோம். இது ரெண்டுமே வந்து ஒரே அளவில் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து ஒரே அளவுனால பால்ஸ் நமக்கு கிடைக்கும் செய்கிறதுக்கு. இது ரோப்பை வச்சு நம்ம வந்து நடுவில் ஒரு கட்டுத்தைல் போடுறனால நமக்கு இன்னுமே வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். காட்டனை நல்லா உள்ளே வச்சு ஒரு திருகி அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து கம்பி சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக சுற்றிக்கிறணும். டைட்டாக சுற்றிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து சுற்றும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இதுலேயும் வந்து நம்ம வச்சுக்கிடலாம். இதில் மெயின் வந்து காட்டன் ரெண்டுமே நம்ம வந்து ஒரே அளவில் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஹேங்கிங்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கம்பியை வச்சு நம்ம சுற்ற போகிறோம். இது வந்து ஃப்ளவர் மேக்கிங் கம்பி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க காட்டன் வந்து நான் சிந்தட்டிக் காட்டன் சொன்னேன் இல்லையா, இது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபர் டால்ஸ்க்கு நம்ம செய்வோம்ல, உள்ளே வைப்போம்ல, அந்த காட்டன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு காட்டன் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது. இது தண்ணியில் நினச்சா கூட நமக்கு வந்து இதே ஸ்டிஃப்னஸோடு தான் இருக்கும். இதுதான் அந்த ஃப்ளவர் மேக்கிங்க்கான கம்பி. இந்த கம்பியை வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றணும். கேப் இல்லாமல் நம்ம சுற்றிட்டோன்னா நமக்கு நல்ல ஃபினிஷிங்கோடு கிடைக்கும். இந்த ரவுண்ட் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்ட் கட் பண்ணும்போது அதை சுற்றி நமக்கு வந்து ஓவர்லாக் போட்டோன்னா அந்த பிசுறு நமக்கு வராது. என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை, அதனால் நான் வந்து அதை போடலை. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. முடிக்கும் போது இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டு முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து அது அவராமல் இருக்கும். எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு பிளெண்டை வச்சு நம்ம வந்து பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு குத்தாமல் இருக்கும். இந்த மாதிரி சுற்றி இன்னொரு இதையும் நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம சுற்றுறதுல தான் அந்த ஃபினிஷிங்கே நமக்கு இருக்குது. நம்ம வந்து நெருக்க சுற்றிட்டோன்னா ஒரு ஸ்ப்ரிங் அதில் அந்த துணியில் சுற்றின ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். அந்த இடத்துல எனக்கு பிசுறாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு பிசுறில் தான் வந்து நம்ம ஓவர்லாக் வந்து அந்த ரவுண்டை சுற்றி நம்ம போட்டுட்டோன்னா நமக்கு இந்த பிசுறு வராது. நல்லா லைட் வெயிட்டாக அழகாக நமக்கு வந்து ஒரு அழகான ஹேங்கிங்ஸ் கிடச்சாச்சு. சிம்பிளாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிசுறு உள்ள இடத்துலலாம் நான் வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.